ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மஷ்ரூமை வச்சு ஒரு சிம்பிளான கிரேவி தான், ஒயிட் கிரேவி செய்ய போகிறோம். இது ப்ரெட்டுக்கு, சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட KHQT சேனல் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து பட்டர் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் போல் கீயும் எண்ணெயும் சேர்த்துக்கிட்டு, நீங்கள் முழுசாக பட்டர் மட்டுமே சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட இந்த கிரேவி ரொம்ப ரிச்சாக இருக்குங்க. இப்போ இதில் வந்து நம்ம அந்த சோம்பு, பட்டை, கிராம்பு எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. பூண்டு மட்டும் ஒரு 5லேருந்து 6 பூண்டு வந்து நல்லா சின்னதாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லா சின்னதாக பொடிப்படியாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. லைட்டாக அந்த பச்சை வாசனை மட்டும் போனால் போதும். கலர்லாம் நமக்கு வந்து இதில் சேஞ்ச் ஆக வேணாம். பச்சை வாசனை மட்டும் இதில் வந்து நமக்கு போனால் போதும். அந்த பட்டரோட அந்த கார்லிக் வந்து அப்படியே மிங்கிளாகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து பெரிய வெங்காயம் வந்து நல்லா 2 புதுசாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து வந்து நல்லா நம்ம வந்து வதக்கிக்கிற போகிறோம். மற்றபடி வேறு எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. தக்காளி இதெல்லாம் எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. உப்பு இந்த நேரத்தில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டோன்னா வெங்காயமும் நமக்கு வந்து சீக்கிரம் வதங்கிடும். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் வந்து நீங்கள் வந்து சேர்த்து போட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நான் பண்ணுறேன். நீங்கள் மாற்றி மாற்றி ஹை ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி கூட இந்த வெங்காயம் வதங்குற வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து மஷ்ரூம் வந்து இந்த பட்டன் மஷ்ரூம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காளான் தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு 250 கிராம் எடுத்திருக்கேன். அதனால் நான் வந்து 2 ஸ்லைஸாக தான் நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்னதாக சாப் பண்ணி போடணுன்னா கூட போட்டுக்கலாம். நல்லா ஒன்றோட ஒன்றா பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா வந்து வதக்கிக்கோங்க. தண்ணியெல்லாம் இப்போ எதுவுமே ஆட் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம காளான் சேர்த்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தண்ணி வந்து தானாக விட ஆரம்பிக்கும். ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள், நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலாம். அந்த காளானில் இருக்க தண்ணி ஃபுல்லாமே விட ஆரம்பிக்கும். வெங்காயத்துலேயே உங்களுக்கு தண்ணி இருக்கும், அதனால் அந்த தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்போ இந்த கிரேவி வந்து கொதிச்சிட்ருக்க நேரத்தில் இது கொதிக்கட்டும், இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான மாவை வந்து நம்ம கலந்துடலாம். நான் வந்து இதுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் எடுக்கும்போது ரொம்ப விழுவிழுன்னு தெரியும். நீங்கள் மைதா மாவு எடுக்கும்போது நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. இது லேசாக அந்த தண்ணி சுருங்கினதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணி வச்ச இந்த மைதா மாவு அந்த கரைசலை வந்து ஆட் பண்ணிடலாம். தண்ணி கொஞ்சம் நல்லாவே விட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து சுட சுட சாப்பிடும்போது அப்படியே கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நேர் ஆக ஆக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் கொஞ்சம் போல் நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. நல்லா ரிச்சாக இருக்கும் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கும்போது. நல்லா தண்ணி கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கோங்க. மாவு சேர்த்துருக்கனால அது வந்து நமக்கு வந்து சீக்கிரமே இறுக ஆரம்பிக்கும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் போட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தி இருந்தால் அது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா வந்து கையில் நம்ம உள்ளங்கையில் வச்சு நல்லா கசக்கிட்டு அப்படியே போட்டுடலாம். நல்ல வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ரெட்டோட வச்சு நீங்கள் சாண்ட்விச் மாதிரி பசங்களுக்கு ஈவினிங் டயத்தில் செஞ்சு கொடுக்கலாம். சுட சுட சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மதியம் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்றீங்கன்னா கொஞ்சம் வந்து அது வந்து இறுகிரும், அந்த கிரேவி வந்து கொஞ்சம் இறுகிரும். நம்ம சுட சுட பரிமாறும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.